இன்று ஜனவரி 7, 2022 இளம் நடிகை வு ஜிராங்கிற்கும் அவரது கணவர் ஜியாங் ஷென்ஹாவுக்கும் இடையிலான விவாகரத்து வழக்கு தொடங்க உள்ளது. ஆமாவா இல்லையா தெளிவா சொல்லுங்க. ஆமா, அவ ஒரு தடவை வந்திருந்தா. அவனா எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட். யுவர் ஆனர், பிரதிவாதி தன்னோட கட்சிக்காரரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் தன்னோட முன்னாள் காதலியும் இப்ப கூட பாத்துட்டு தான் இருக்காரு. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் படி உங்க முன்னாள் காதலி மிஸ் செங் கேக்ஸின் ராத்திரி 9:13 அவங்க உங்க ரூமுக்கு வந்திருக்காங்க. இது நடந்தது நவம்பர் 10, 2021. அதுக்கு அடுத்த நாள் நவம்பர் 11, 2021 காலையில 8:13 அமைதியா கிளம்பி இருக்காங்க. அதாவது அபார்ட்மெண்ட்ல இருந்து நீங்க கிளம்பி 3 நிமிஷத்துக்கு அப்புறமா. யுவர் ஆனர், இது செங் கேக்ஸின் அவங்க கையால எழுதி கொடுத்த வாக்குமூலம். இந்த வாக்குமூலம் படி நீங்க 2 பேரும் ஒன்னாவே இருந்திருக்கீங்க. அதுவும் இல்லாம உடலுறவு வச்சிருக்கீங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் அப்படி எதுவுமே பண்ணல. சென் கேக்ஸின் போய் சொல்லிருக்கா. அமைதி. பிரதிவாதி அமைதியா உட்கார்ந்து பதில் சொன்னா மட்டும் போதும். இது மூலமா பிரதிவாதி அவரோட திருமண வாழ்க்கையில துரோகம் செஞ்சிருக்காருன்றது நிரூபணமாயிருக்கு. இதனால அவங்களுக்குள்ள இருக்கிற உறவு பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால கணம் நீதிபதி அவர்கள் இதை தயவு கூர்ந்து ஏத்துக்கிட்டு என்னோட கட்சிக்காரருக்கு விவாகரத்து வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் ஆர்டிகல் 1087 படி சென் கேக்ஸின் போய் சொல்லிருக்கா. நான் எந்த விதத்திலும் துரோகம் பண்ணல. திரும்பவும் அவ ஏன் அப்படி சொன்னான்னு எனக்கு தெரியல. ஜிராங், என்ன நம்பு. எனக்கு நீ மட்டும் தான் வேணும். என்ன நம்பு. நிரபராதிக்கு சட்டம் எப்பவுமே துணை இருக்கணும். நல்ல தீர்ப்பு கொடுப்பீங்கன்னு நம்புறேன். மெட்டீரியல் எல்லாம் செக் பண்ணுங்க. நான் திரும்ப வாங்கிக்கிறேன். ஜிராங், இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் நமக்கு சாதகமானது. எல்லாம் போய் நான் சொன்ன ஆதாரம் எல்லாமே போலியானதுங்க. நான் திரும்ப வாங்க விரும்புறேன். தேங்க்யூ. நான் இங்க இருந்து கிளம்புறேன். யுவர் ஆனர், என்னுடைய கட்சிக்காரருக்கு அதிகப்படியான மன அழுத்தம் இருக்கு. இப்ப அவங்களுக்கு மனநல சரியில்லை. அதனால இந்த வழக்கை தள்ளி வைக்குமாறு கனம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ யுவர் ஆனர். ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளி போங்க. இப்ப எந்த இன்டர்வியூ கொடுக்க முடியாது. தேங்க்யூ. ப்ளீஸ் கொஞ்சம் வழி விடுங்க ப்ளீஸ். குட் மார்னிங் ஜெயலா. இந்த மாசம் புதுசா நிறைய இன்டர்ன்ஸ் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா, பாத்துக்கலாம். மிஸ்டர் மூஷமிங்கோட இந்த வீடியோ ஸ்பீச் ரொம்பவே நல்லா இருக்கு இல்லையா? ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு சென் ஜியாலன். நான் நியூஸ் டிபார்ட்மெண்டோட ஒரு எடிட்டர். புதுசா வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் நான் இப்ப கம்பெனியை முதல்ல சுத்தி காட்டுறேன். இந்தாங்க வாங்க, கம்பெனியை நல்லா சுத்தி பார்க்கலாம். வாங்க இங்க பாரு. இதெல்லாமே எங்களோட டெஸ்க். வாங்க போல நம்ம செக் அவுட் பண்ணிட்டோம். லைவ் ஸ்ட்ரீமிங், ப்ரோமோ, எடிட்டிங் ரூம்ஸ் எல்லாமே மேல இருக்கு. இதுதான் எங்களோட ஜெனரல் மீட்டிங் ஏரியா. நீங்க இங்க உட்கார்ந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க. எங்க எடிட்டர் இன் சீஃப் கொஞ்ச நேரத்துல வந்து ஒர்க் அலாட் பண்ணுவாரு. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்னோட டெஸ்க் அங்கதான் இருக்கும். நீங்க எப்ப வேணாலும் வந்து என்ன பார்க்கலாம். ஓகே பை. கலக்குறியே. புதுசா வரவங்கள நீதான் உள்ள கூட்டிட்டு வரல. அந்த வேலையை யாராவது செஞ்சுதானே ஆகணும்.